நேற்று 4ஆம் நாள் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. இப்போவும் சொல்ல போனோன்னா ஈரான் அடித்து முன்னி இருக்கு. நேற்று பகல் வர நல்ல அட்டாக் இருந்துச்சு. நேற்று சாயந்தரத்துக்கு மேலே வந்துக்கிட்டு குறைக்கப்பட்டிருக்கு, தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்கு. எங்கே தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்குன்னா அரபு நாடுகள் மேலே வந்துட்டு தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேல் மேலே உள்ள தாக்குதல் வந்துட்டு குறைக்கவில்லை. ஏற்கனவே வந்துட்டு சொல்லிட்டாப்புல ஹார்மோஸை வந்துக்கிட்டு இழுத்து மூடிட்டாப்புல, கம்ப்ளீட்டாக மூடிட்டாப்புல. எந்த விதமான சரக்கும் ஹார்மோஸ் வழியாக வந்துக்கிட்டு நீங்கள் அப்படின்ட்டாப்ல. எனக்கு என்ன விற்க முடியல, அப்போ உங்களுக்குள்ள மட்டும் என்ன வித்துது, என்ன பண்ண போறீங்க, அப்படி நீங்க விற்க வேண்டாம். அதுதான் வந்துகிட்டு இப்போ ஈரான் சொல்றது. என்ன தாக்குதல் நடத்திட்டு எங்களை அழிச்சிட்டு வந்துக்கிட்டு நீங்க வாழ வந்துட்டு நான் அப்படியே வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாப்ல. ஸோ வந்துக்கிட்டு ஹார்மோஸ் கம்ப்ளீட்டா வந்துக்கிட்டு மூடப்பட்டிருக்கு. ஈரான் வந்துக்கிட்டு ஏன் அரபு நாட்டு மேல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாப்ல? அரபு நாடுகள் விட்டுருக்கலாம்ல. இஸ்ரேல அமெரிக்கா வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துறாங்க, ஏன் அரபு நாடு மேல தாக்குதல் நடத்துறாப்ல? இதான் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிற கேள்வியா இருக்கும். அரபு நாடுகள் மேலே வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துவது வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவங்ககிட்ட இருக்கிற ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகள் இருக்குல்ல, அதை வந்து காலி பண்ணணும். அது மட்டும்தான் இவங்கள ஈரானோட இது. அவங்களோட எண்ணம் வந்துக்கிட்டு ஈரானோட பிளான் வந்துட்டு அதுதான். அதாவது இந்த தடுக்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டான்னா திருப்பி வந்துட்டு இஸ்ரேலை வச்சு அடிக்கலாம். ஏன்னா இப்போ அதே இது வந்துக்கிட்டு இந்த அரபு நாடுகள்கிட்ட இருந்துச்சுன்னா ஏவுகணை தடுக்கிற இந்த பேட்ரியாட்டோ இல்லைன்னா வந்துக்கிட்டு டேடிக்லோ சிஸ்டத்துலேயோ உள்ள அந்த ஏவுகணை தடுக்கிற ஏவுகணைகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே வந்துக்கிட்டு இதை கொண்டு போய் திருப்பி அமெரிக்கா அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்துட்டான்னா மொத்தமாக வந்துருக்காது. இப்போ எல்லாத்தையும் அடிக்கும்போது என்னென்னா இதோட ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அமெரிக்கா தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இதில் அமெரிக்காவோட தலைவரை வந்துட்டு சொல்கிறாப்புல, ஒரு இதில் பேட்டியில் சொல்கிறாப்புல, அதாவது உங்களுக்கு நம்ம ஈரான் வந்துக்கிட்டு ஒரு மாதத்தில் வந்துக்கிட்டு 100 மிசைல் தயாரிக்கினா நம்ம வந்துக்கிட்டு ஒரு மாதத்தில் வந்துக்கிட்டு 6லேருந்து 8 தடுக்கும் ஏவுகணை தான் நம்மளால் தயாரிக்க முடியுது. அப்போ எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க வந்துட்டு ட்ரோனோ மிசைலை வந்துட்டு ஈஸியாக தயாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களால அந்த தடுப்பு ஏவுகணைகள் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. அதுதான் அப்போ மேலேருந்து வந்துட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காப்புல, ஒரு 3லேருந்து 4 வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. இதுக்கு மத்தியில் வந்துக்கிட்டு ஒரு செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்துக்கிட்டு அமெரிக்காவில் இந்த ஏவுகணை தடுக்கும் இந்த ஏவுகணைகள் இருக்குல்ல, இந்த ஏவுகணை தயாரிக்கிற கம்பெனிகளை கூட்டுட்டு ப்ரொடக்ஷனை வந்துக்கிட்டு பல மடங்கு கூட்ட சொல்லியிருக்காப்புல. இருக்கிற வச்சு தானே செய்ய முடியும். இது கூட்ட முடியும்னா டபுள் மடங்கு வேணாம், மேக்ஸிமம் உற்பத்தி வந்து டபுள் மடங்கு தான் கூட்ட முடியும். இந்த டபுள் மடங்கு கூட்டுறதுக்கு வெடிமருந்து அப்புறம் வந்து கூட்டுறதுக்குள்ள அந்த செய்கிற மெக்கானிசம் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள டைம் அது ஆகி தான் தீரும். அப்போ என்ன செய்ய முடியும்? அது வந்துக்கிட்டு இன்னைக்கு உடனே வெடிமருந்து நேரச்சி ஒரு டப்பாக்குள்ள வச்சுட்டு குத்திட்டு கொடுக்குற ஜாமான் கிடையாது அது. ஸோ அதுக்குள்ளே ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் அந்த இதில் செஞ்சால் மட்டும்தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா சிலவோ வெடிக்காது. அப்போ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்கா அதை வந்துக்கிட்டு செஞ்சதாக வந்துட்டு நியூஸ் வருது. இதில் இன்னொரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. அரபு நாடுகளுக்கு மேலே வந்துக்கிட்டு அரபு நாடுகளின் எண்ணெய் வளங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணெய் வளங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுல ஒரு பங்கு வந்துட்டு மொசாதுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிற வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆன டக்கர் கால்சன் வந்துக்கிட்டு சொல்கிறாப்புல. இதுக்கு வந்துக்கிட்டு மொசாது வந்துக்கிட்டு இதுக்கு பின்னால் இருக்காப்புல. கத்தர்லையும் சவுதி அரேபியாவில் வந்துக்கிட்டு அவர்களை வந்துக்கிட்டு பிடிக்கப்பட்டிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னொரு நியூஸ் இருக்குது, அல் அரேபியா சொல்கிற நியூஸு. அது வந்துக்கிட்டு நேற்று வந்துக்கிட்டு கத்தரில் இருந்து ஈரானோட ஸ்லீப்பர் செல் IRGC கூட ஸ்லீப்பர் செல்ஸு 2-3 பேர்த்துக்கு வந்து கைது பண்ணியிருக்காப்புல. ஒரு 10 பேர்த்துக்கு மேலே வந்து சந்தேகப்படுறாப்புல அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில் வந்திருக்கு. அப்போ வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து பிக்சரில் பார்க்குற அந்த படம் தான் வந்துக்கிட்டு ஈரானோட பழைய பாராளுமன்றத்தில் இல்லை, அது பக்கத்தில் உள்ள ஒரு கட்டிடம். இந்த கட்டிடம் தான் வந்துக்கிட்டு
ஒரு பெரிய ஹாலு. இந்த ஹாலில் தான் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த ஐஆர்ஜிசி சம்மந்தப்பட்டனாலும் சரி, இல்லாட்டினா ஆயத்துலால் காமனி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இதுனாலும் சரி, அதை வந்துட்டு கூடுறது பேசுகிறது எல்லாமே அங்கே தான். அதாவது ஈரானின் மிகப்பெரிய சபை கூடுறது வந்து அந்த இடம் தான் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பழைய கட்டிடம். பட் இப்போ அது வந்து யூஸ் பண்ணுற கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. இந்த கட்டிடத்தில் தான் நேற்று வந்துக்கிட்டு புதிய ஆயத்துல்லாவை வந்துக்கிட்டு தேர்வு செய்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு குண்டு போட்டு இஸ்ரேல் வந்துட்டு தாக்குதல் நடத்தின எல்லாருமே இறந்துட்டாப்புல அப்படிங்கிற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருந்தாப்ப. அது வந்து ஒரு வதந்தி மட்டுமே தவிர எல்லாமே உண்மைதான். இஸ்ரேல் சொன்னதில் எல்லாமே உண்மைதான். இஸ்ரேல் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தினாப்புல அந்த பில்டிங் வந்துட்டு தாக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாமே உண்மை. ஆனால் அதில் வந்துக்கிட்டு எந்த ஒரு தலைவரும், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் அந்த ஒரு மீட்டிங்கும் அந்த இடத்துல விஷயம் நடக்கல. அது நடந்த இடம் வந்துட்டு வேறு இடத்துல. ஸோ அதில் உள்ள யாருமே வந்துட்டு அந்த 80 பேரும் வந்துட்டு யாருமே வந்துக்கிட்டு பலியாகலை. இதைத்தான் இன்றைக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்து வச்சு சொல்கிறாப்புல, நாங்கள் வந்துக்கிட்டு எங்கள் தாக்குதலில் வந்துக்கிட்டு ஈரானோட இப்போ உள்ள தலைவர்களும் அடுத்த கட்டம் வர இருக்க தலைவர்களும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் நாங்கள் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி நீ கொண்டுட்டீங்கன்னா இப்போ நேற்று வர ஒரு கரண்ட் ஒரு நியூஸ் இருக்குது. ஆயத்துல்லால் கோமனியோட மகன் முஸ்தஃபா கோமனி வந்துக்கிட்டு அடுத்த ஆயத்துல்லாவாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உயிரோட டைமில் அவர் வர்றதுன்னு சொல்லிட்டு செய்திருக்காங்க. இந்த செய்தி வந்துட்டு எப்போ இந்த தாக்குதலுக்கெல்லாம் பிறகு வந்த செய்திகள். அப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்படுற இந்த கூட்டமும் யாருமே வந்துக்கிட்டு இதில் பாதிக்கப்படலை அப்படிங்கிறத வந்துட்டு ஈரானும் சரி பிரஸ் டிவி சரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்கா வந்துக்கிட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காப்புல நேற்று வந்துட்டு ஈரான் மேலேயும் சரி, அதே போல் லெபனான் மேலே வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. டெய்லி 2-3 தாக்குதல் நடக்குது. மிகப்பெரிய சேதாரம் லெபனானில் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு பதிலடி தாக்குதல் வந்துக்கிட்டு ஹிஸ்புல்லா அவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காப்புல. எந்த ஒரு சலைக்கும் இல்லை. அவங்க வந்துட்டு கொடுக்கறது ரிட்டன் கொடுத்துட்டே தான் இருக்காப்புல இதில் இஸ்ரேலுக்கு. ஹிஸ்புல்லா வந்துக்கிட்டு மிக கடுமையான இப்போ தாக்குதலுக்கு உலக இறங்கியிருக்கதா வந்துக்கிட்டு இப்போ புதிய ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இப்போ இனியும் வந்து தாக்குதலை வந்துட்டு நாங்கள் வந்துக்கிட்டு கடுமையாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்துக்கிட்டு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துக்கிட்டு இப்போ கொல்லப்பட்டதில் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர் வந்துட்டு லெபனானில் நேற்றைய தாக்குதலில் வந்துக்கிட்டு கொல்லப்பட்டதாக வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் மக்கள் வந்துக்கிட்டு கோவப்பட்ட ஒரு வீடியோ வந்துருக்கு. அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்துக்கிட்டு கோவப்பட்டு, அதாவது அந்த இதில் வந்துக்கிட்டு ஐடிஎஃப் ஃபோர்ஸ்கிட்ட வந்துக்கிட்டு கோவப்பட்டதாக வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியில் விட்டுருக்காப்புல. அதாவது உங்களால் தான் வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இந்த நிலைமையில் வந்துக்கிட்டு நாடு இருக்கணும், நாட்டுக்கு வந்துக்கிட்டு மிகப்பெரிய இழப்பு வந்து இருக்கணும், இந்த இழப்பீடுக்கெலாம் இப்போ என்ன பண்ண வரீங்க, நாங்கள் இழந்ததுக்கெலாம் வந்துட்டு யார் திருப்பி தருவா அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு ஒரு வாக்குவாதம் ஒரு எதிர்ப்பும் தெரிவித்ததாக வந்துக்கிட்டு ஒரு நியூஸும் ஒரு வீடியோவும் வெளியில் வந்திருக்கேன். அது எவ்வளோத்துக்குள்ள உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் வந்துக்கிட்டு அந்த ஒரு வீடியோ வந்துக்கிட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்க்கலாம். அப்போ இதுதான் வந்துக்கிட்டு நேற்று நடந்த இதில் வந்துக்கிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல கிட்டத்தட்ட ஈரானோட 17 கப்பல் அடக்கம் வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் இப்போ வர வந்து செய்தியில் வந்துக்கிட்டு ஈரானோட ஒரு கப்பல் இந்திய பெருங்கடலில் இலங்கை அடுத்து வச்சுட்டு வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட வீரர்கள் அதில் இருந்தாங்கன்னும், அதில் வந்துக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்துக்கிட்டு காணவில்லை அப்படின்னும், மற்ற ஏதோ மீதம் இருக்கிறவங்க வந்துக்கிட்டு இலங்கை கடற்படை வந்துக்கிட்டு காப்பாற்றி அவங்கள வந்துக்கிட்டு இலங்கையில் வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்து அனுமதிக்கப்பட்டதாக வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இலங்கை வெளியிட்டிருக்கு. அது வந்துட்டு நமக்கு வந்துக்கிட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. பட் அது எல்லாமே வந்துக்கிட்டு இவங்க சொல்கிற மாதிரி 17 நீர்மூழ்கி கப்பல் அடக்கம் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு இதுவரை வந்துட்டு அல்லையோ இல்லைன்னா அல் ஜசீரோ வந்துக்கிட்டு பண்ணலை. ட்ரம்ப்கே முடிஞ்ச இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதுமாரி இத்தனை நாளில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2000 இலக்குகள் வந்து தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. எவ்வளோ இலக்குகள் வந்துக்கிட்டு அப்படிங்கிறத வந்துக்கிட்டு இதுவரை தெஹ்ரான் வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு இதுவரை வெளிப்படையாக வந்துட்டு சொல்லப்படல. கொல்லப்பட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 700லேருந்து 800 வரை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அது சொல்கிறாப்புல. இதில் வந்துக்கிட்டு 160க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த பள்ளியில் வந்துட்டு தாக்குதல் நடத்தினதில் வந்துட்டு கொல்லப்பட்டதாக வந்துக்கிட்டு தெரிவிக்கப்படுது. இதுதான் வந்துட்டு இப்போ 4வது நாளுக்குள்ள அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்கும் எப்படி அப்படிங்கிறது வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு அப்பப்போ கிடைக்கிற அப்டேட்டை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டு அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.